இப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு செய்தி வந்தது. சில மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்துச்சு, சில யூடியூப் ஊடகத்தில் வந்தது. அங்கே வந்து துபாய்க்கு வந்து வேலைக்கு போயிட்டு அங்கே வேலை இல்லாமல் துரத்தப்பட்டு அல்லது அபுதாபிக்கு தப்பிச்சு போய் 6 மாதமாக குப்பைத்தொட்டி இல்லையே பக்கத்துலேயே குப்பைத்தொட்டிலேயே அங்கே இருந்து கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தோம். இப்போ தான் ராமநாதபுரத்தில் ஒரு பையன் ஒருத்தர் வந்து பார்த்து ஊருக்கு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி செய்தி பார்த்தோம் வந்து. ஆமாம், அந்த வீடியோ வைரலாகவே அது வைரலாக போச்சு. அந்த 2 பேர் அதில் பேசுனாங்க இல்லையா, அவங்க பேசுனதை பார்த்தா பொய்ன்னு தோணலை. ஆனால் நான் வந்து அந்த நாட்டில் இருந்திருக்கேன். 6 மாதமாக ஒருத்தர் குப்பை தொட்டியில் அங்கேயே படுத்து கிடந்தாங்கன்னா கண்டிப்பாக கண்ணில் பட்டிருக்கும். இப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இங்கேயும் அதே மன்னராட்சி தானே, அவங்களுக்கு எப்போவுமே அந்த த்ரெட் உண்டு. அதனால் யாராவது விசா இல்லாமல் இப்படி இல்லீகலாக வந்து தங்கியிருக்காங்க அப்படின்னா, தங்கியிருக்கிறதுல வந்து அப்பாவி மக்கள் இருக்கலாம், மன்னராட்சி விரும்பாத மக்கள் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் இவங்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு ஓவரால் மக்களை வந்து க்ளீன் பண்ணுவாங்க, கிளியராக வச்சுருப்பாங்க. முக்கியமாக வெளிநாட்டிலேருந்து வர்ற மக்கள் வந்து குப்பத்தொட்டியில் தங்கியிருக்காங்கன்னா 6 மாதமாக தங்கியிருக்கேன் அப்படின்னா சாப்பாடுக்கு என்ன பண்ணாங்க, ஏதோ அங்கே பார்த்தேன் இங்கே சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து குறைவாக தோணுது.